ஹாய்! இன்றைக்கி மீன் குழம்பு. வெந்தயம் போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணியில் மிளகா சாந்து ஊற்றி மாங்காய் போட்டு எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடணும். இது என்ன மீன் தெரியுமா? குளத்து மீன். எங்கள் அம்மா கடையில் வாங்கி மீன் குழம்பு செய்கிறத விட இந்த குளத்து மீன் ஆற்று மீனும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது தனி ருசி. மீன் குழம்பு அரைச்சிட்ருக்கல எங்கள் அம்மா இன்றைக்கி அரிசி ஊற போட்டிருக்கும் போல் ஒரு படி. அதை உட்காந்து ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. உப்பு போட சொன்னிச்சு. நான் அள்ளி போடுறேன். எங்கள் அம்மா இன்னும் போடுங்குது. நானும் அள்ளி போட்டேன். 2 கை அள்ளி போட்டுட்டேன் உப்பு. அதுவும் இன்னும் பத்தலைங்குது. பத்தலதுக்கப்புறம் பரசும்போது வேறு உப்பு அள்ளி போட்டுச்சு. உப்பு கறிக்க போதா என்னன்னு தெரியலை. உளுந்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கடுதுன்னு. எங்கள் மாமா ஊருக்கு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், வெளி லைட் போட்டாச்சு எங்கள் வீட்டுக்கு. இப்போ தான் நல்லா வெளிச்சமாக இருக்குது. எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும், வெளிச்சமாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை போட்டு இறக்கியாச்சு. நைட்டு நான் சாப்பிடல, காலைல தான் சாப்பிட்டேன். இட்லியை ஊற்றி இட்லி எடுத்து வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டேன். இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் ஐயோ சொல்லவே வேண்டாம், செம்ம டேஸ்ட்டு.